ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட ரெசிபி வந்து ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. அதை கேழ்விறகு கூழ் தான் செய்ய போகிறோம். இது வந்து கால்சியம் நிறைஞ்சது, நிறைய மினரல்ஸ், விட்டமின்ஸ் எல்லாமே இருக்குது. நம்ம கூழ் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு 3 நாள் சாப்பிட்றதுக்கு ஒரு 3 நாள் முன்னாடியே நம்ம இதோட ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மாவு கரைச்சி வைக்கணும். செகண்ட் டே கூழ் செய்யணும், ஃபுல் டே ஆறணும். அதுக்கப்புறம் மறுநாள் தான் நம்ம கரைச்சி குடிக்க முடியும். அதனால் நான் இன்றைக்கி வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதனால ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் மாவு எடுத்து ஒரு பாத்திரத்தில் கொட்டி 3 கிளாஸ் தண்ணி விட்டு கரைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு 2 கிளாஸ் விட்டு கரைக்க போகிறேன். இப்போ 2 கிளாஸ் விட்டாச்சு தண்ணி. இப்போ நம்ம கரைச்சிடலாம். லாஸ்ட்டாக வந்து ஒரு கிளாஸ் மட்டும் விட்டு மூடி வச்சிடலாம். இது வந்து 1 டே ஃபுல்லாக நல்லா புளிச்சு வரணும். அப்போ தான் வந்து நம்ம கூழ் செய்ய ஸ்டார்ட் பண்ண முடியும். அப்போ தான் கூழ் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா புளிச்சிச்சுன்னா மாவு. இப்போ கரைச்சாச்சு. இதை மூடி நம்ம வச்சிடலாம், மறுநாள் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம கூழ் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கூழ் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு நொய் அரிசி தேவை. நான் வந்து பச்சரிசி நொய் தான் எடுத்திருக்கேன். இது வந்து 2 கை அளவுக்கு எடுத்திருக்கேன். அப்படி உங்கள்கிட்ட நொய் இல்லைன்னா நீங்கள் வந்து மிக்ஸி ஜாரில் ஃபுல்லாக நல்லா முழு அரிசி இருக்கிறத ஒரு பல்ஸ் மோடில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இதை எடுத்து நான் 2 கை எடுத்துருக்கேன் ஒரு கிளாஸ் மாவுக்கு. இது வந்து உங்களுக்கு கூட்டவோ குறைவோ நம்ம இஷ்டம் தான் இது எடுத்துக்கிறது. இப்போ இது 2 வாட்டி கழுவிட்டு நம்ம இது வச்சிடலாம். இப்போ 2 வாட்டி கழுவியாச்சு. இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம கூழ் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். கேஸ் பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரம் வச்சு அதில் வந்து 3 கிளாஸ் தண்ணி விட போகிறேன். இந்த தண்ணி வந்து நல்லா கொதித்த பிறகு தான் நம்ம நொய் அரிசி போட்டு ஒரு 3/4 வேக்காடு வெந்த பிறகு தான் நம்ம மாவு கொட்டி கரைக்க போகிறோம். அதில் இப்போ தண்ணி 3 கிளாஸ் ஊற்றியாச்சு. இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ நொய் அரிசி போட்டுடலாம். இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து ஃபுல்லாக அப்படியே நல்லா கூழ் வந்து ரெடி ஆன பிறகு மறுநாள் பார்த்தோம்னா கூழ் வந்து நல்லா நல்லா கட்டியாக இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நல்லா நொய் அரிசி நல்லா வேகணும், மலர்ந்து வேகணும். அதுக்கப்புறம் தான் அந்த மாவு புளிச்ச மாவு கொட்டி நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பார்க்கலாம் நல்லா வெந்திருக்கான்னு. ரொம்ப சூடாக இருக்குது, எடுத்து செக் பண்ண முடியல. நல்லா வெந்திருக்கு, நல்லா மலர்ந்து வெந்திருக்கு. இப்போது நம்ம அந்த புளிச்ச மாவு, கேழ்விறகு மாவு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து இதில் விட்டு கிண்டிடலாம். இதை புளிச்சிருக்கு. இப்போ வந்து இது நல்லா அடியில் வந்து செட் ஆகிட்ருக்கோம். நம்ம அதை நல்லா கலக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த நொய் அரிசியோடு இதையும் சேர்த்துடலாம். இப்போ நல்லா கரைச்சி வச்சு எடுத்து நம்ம ஊற்றிடலாம். நம்ம வந்து கலக்கிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். இது வந்து மீடியம் ஃப்ளேம்லேயும் சிம்லேயும் தான் நம்ம செய்ய வேணும். இது வந்து ஹை ஃப்ளேமில் செய்யக்கூடாது, அடி பிடிச்சிடும். அப்படின்னா பொங்கி வந்து மேலே வந்து விழுந்துடும். அதனால் சிம்லேயே வச்சு செய்கிறது தான் நல்லது. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா நம்ம செஞ்சோம்னா நல்லா வரும். இப்போ பாருங்கள் நல்லா கட்டியாகி வந்துடுச்சு. இது வந்து நல்லா வெந்த பிறகு நம்ம மூடி வச்சோம்னா மறுநாள் பார்த்தோம்னா ரொம்ப கட்டிடும். இப்போ பாருங்கள் நல்லா கட்டி 4 கோடு வருது. இந்த 4 கோடு வந்தால் தான் வந்து இந்த கேழ்வரகு கூழே வந்து ரெடி ஆச்சுன்னு அர்த்தம். இதுக்கு பதமே இதுதான். இப்போ நல்லா சென்டராக வந்து கோடு வருது பாருங்கள். இந்த கோடு வந்துச்சுன்னா இது வெந்துச்சின்னு அர்த்தம். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம கேஸ் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். இது ஃபுல்லாக இப்போ வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, இப்போ வந்து நான் மறுநாள் பார்த்தோம்னா ஃபுல்லாக கட்டி ஆகிடும். அப்படியே பாருங்கள் இப்போ எப்படி ஆகிருக்குன்னு. ஃபுல்லாக ஏடு இருக்கும் மேலே, அந்த ஏடு மட்டும் நீக்கிட்டு நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து கூழ் எடுத்து நம்ம கரைச்சி குடிக்கலாம்.
இப்போ பாருங்கள் தள்ளியாச்சு, ஓரமாக இருக்கட்டும். அது கூட சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது இப்போ நமக்கு தேவையானது எடுத்துக்கலாம். போதும். இப்போ நம்ம உப்பு, நமக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் தயிர் வந்து விட்டுக்கலாம். அப்புறம் வெங்காயம்லாம் போட்டு கரைச்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப வாசனையாக இருக்கும் அந்த கூழ். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இது செய்கிறதுலாம் ரொம்ப ஈஸி தான். ஒரு நாள் கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் கரைக்க போகிறோம், மறுநாள் ஒரு 10 நிமிஷம் நம்ம செய்ய போகிறோம், மறுநாள் வந்து கொஞ்சம் நேரம் கரைச்சி குடிக்க போகிறோம். உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியும் இருக்குது. இதில் ரொம்ப குளிர்ச்சி உடம்புக்கு. கால்சியம் குறைபாடே வராது. இது ரொம்ப விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே இருக்குது. சீக்கிரமாக டைஜஷன் ஆகிடும். மற்ற சாப்பாடெலாம் கூட சீக்கிரமாக டைஜஷன் ஆகாது. இது வந்து ரொம்ப சீக்கிரமாக டைஜஷன் ஆகும். இது வந்து வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் குடிச்சோம்னா கூட நம்ம ஹெல்த்தியாக இருக்கலாம். இதுக்கு வந்து நான் சைட் டிஷ் வந்து கீரை, ஊறுகாய், பச்சை மிளகாய், வெங்காயம் வச்சுருக்கேன். இதை வச்சு நான் குடிக்க போகிறேன். உங்களுக்கு வந்து கூழ் கூட என்ன வச்சு குடிக்க பிடிக்கும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து ஊறுகாய் கூட குடித்தாவே பிடிக்கும், முருங்கைக்கீரை குடித்தா பிடிக்கும், வெங்காயமும் பிடிக்கும், எல்லாமே பிடிக்கும். உங்களுக்கு எதில் பிடிக்கும்னு நீங்கள் சொல்லுங்கள். நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க, நீங்களும் ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பாய், see you. Thank you.